சமாதானம் உண்டாகட்டும். இஸ்லாமிக் பீஸ் சென்டர் ஐபிசி வழங்கும் இஸ்லாம் ஓபன் டு ஆல் நிகழ்ச்சியிலே உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பிளஸ் டூவுக்கு பின்னால் இஸ்லாமிய பட்டப்படிப்புகள் படிப்பது பற்றி 3 பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை பற்றி இன்று நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய நேரலையிலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மதீனா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய சகோதரர் மாணவர் ஒருவர், 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் அருமை சகோதரர் ஆசிக் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்திற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். அன்பு சகோதரர் ஆசிக் அவர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிக் அவர்களே, நீங்கள் மதீனா ஸ்கூலில் எத்தனாவது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் இப்போது 3வது ஆண்டில் காலத்தை வைத்திருக்கின்றேன். 2வது ஆண்டு முடிச்சுட்டு 3வது ஆண்டு போயிட்டு. இப்ப நம்முடைய நேயர்கள் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோகம் கிட்டத்தட்ட எல்லா மக்களும் கவுன்சிலிங்கை நோக்கி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. நேற்று முந்தா நாள் வந்த பத்திரிகை செய்தியிலே என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால், இதுவரைக்கும் இன்ஜினியரிங்காக அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த மொத்த கேண்டிடேட்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது, அது இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டுகளை விட குறைவாக இருக்கிறது. அதாவது 80,000 காலி இடங்கள் இருக்கின்றது. அதனால அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் எல்லாம் மாணவர்களும் சரி இந்த பிஇ மோகங்கள் கொண்டு அலைந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இஸ்லாமிய படிப்புகள் இருக்கிறது என்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக நிறைய முஸ்லீம் பெற்றோர்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களும் அந்த பிஇ நோக்கி தான் போறாங்க. இப்ப என்ன மார்க்கெட்ல ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இத்தனை பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்தா இவங்களுக்கு மார்க்கெட்ல இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட்லயும் சரி தனியார் இதுலயும் சரி வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான நிலைமை. இப்ப நீங்க எப்படி இந்த மோகங்களை எல்லாம் விட்டுவிட்டு இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி உங்களை மதீனா யூனிவர்சிட்டிக்கு போனாங்க, அல்லது நீங்களும் ஏதோ பிஇ கோர்ஸ் எதுவும் போயிருந்தீங்களா, ஆசைப்பட்டீங்களா? அதாவது முதல்ல நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எங்க அப்பா என்கிட்ட கேட்டாங்க, அதாவது நீ ஹிஃப்ஸ் படிக்கிறியான்னு கேட்டாங்க. அதாவது குரானை மனனம் செய்வது, அது பற்றி கேட்டாங்க. ஹிஃப்ஸ்னா குரானை மனனம் செய்வது, குரானை மனனம் செய்வது, ஆமா, முழுவதுமாக மனனம் செய்வது. ஆமா, அதை பற்றி கேட்டது அந்த குரானுடைய 30 அத்தியாயங்களுமே முழுவதுமாக மனனம் செய்வது, அதற்கு பேர் ஹிஃப்ஸ். அதற்கு பேர் ஹிஃப்ஸ். அதை கேட்கும் பொழுது நான் சொன்னேன், அது படிச்சா நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டதுக்கு, அல்லாஹுடைய குரானை படிச்சா மறுமை நாள்ல அல்லாஹ் நமக்கு நன்மை தரான், அதே நேரத்தில் 10 பேருக்கு நீங்க சிபாரிசு செய்யலாம்னு சொன்னாங்க. அதாவது இன்றைக்கு மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கல்வி படிச்சால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று, அதாவது அதுதான் நான் கேட்டேன். ஒரு பத்திரிகையில கூட படிச்சேன், என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே பணமாக்க முடியாத எந்த ஒரு திறமையுமே மதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அது கேட்கும்பொழுது நான் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் சேர்ந்துடலான்னு. உடனே எங்க அப்பா என்ன பண்ணாங்க, 8வது நான் கரெக்டா குவார்டர்லி எக்ஸாம் முடிச்ச பிறகு என்னை மதரசால போய் சேர்த்தாங்க. சேர்த்து 2 வருடங்கள் கரெக்டா நான் முடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை முழுசா மனனம் செஞ்சு அதன் பிறகு என்ன பண்ணேன், வீட்டுக்கு திருப்பி 8th எக்ஸாம் நான் எழுதல. அதனால 8th எக்ஸாம் எழுதினாதான் 10வது படிக்க முடியும். அந்த நேரத்தில் 8th எக்ஸாம் முடிச்சுட்டு கரெக்டா ஆகஸ்ட்ல டிசம்பர்ல எக்ஸாம் இருந்துச்சு. 8th எக்ஸாம் முடிஞ்சு 10வது அதே வருஷத்துல மார்ச்ல 10வது முடிச்சிட்டேன். முடிச்ச பிறகு என்ன பண்ணாங்க, ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூல்ல நான் தொடர்ந்து 11, 12 படிச்சு கொண்டே வந்தேன். அப்போ நம்மளுடைய தெரிஞ்ச ஒரு சகோதரர் மதீனா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிஏ முடிச்சுட்டு எம்ஏ அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் அப்போடைய ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி என் பையன் ஹிஃப்ஸ் முடிச்சிருக்கான், மேலும் என்ன படிக்கலாம், அவர்கிட்ட மஷூரா செய்யும் பொழுது அவர் சொன்னாரு, இப்படி நாங்க இந்த வருஷத்துல இருந்து மதீனா யூனிவர்சிட்டியில ஸ்கூல் படிக்கிற பசங்களை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அப்படியா, ஏன்னு சொன்னா இதற்கு முன்னாடி எப்படின்னா மதரசால படிக்கும் பசங்க மட்டும்தான் அங்க போய் சேருவாங்க. குறிப்பா இந்த உம்ராபாத், இந்த சலஃபி, யூபி மதரசால அவங்க மட்டும் தான் சேருவாங்க. இப்ப 2 வருஷமா தான் ஸ்கூல் படிக்கிற பசங்களை சேர்க்கிறோம் என்று சொன்னோன்னே அப்போ சொன்னாங்க, அதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு, நீங்க 12th முடிங்க, 12th முடிச்ச பிறகு என்கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மதீனா பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த அகாடமிக்ல மினிமம் குவாலிபிகேஷன் +2 இருக்கும். அது எந்த குரூப்பா இந்த குரூப்பாக இருக்கும். இந்த குரூப்பான +2 அதாவது இப்ப மதீனா பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல மதீனா பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்வது என்று சொன்னால், அது நம்முடைய இறுதி தூதர் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மரணித்த ஒரு இடம். அதுவும் போக அந்த மதீனா பல்கலைக்கழகம் உலக புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். இன்றைக்கு லண்டனுக்கு நான் போய் படிக்க போறேன்,
தான்சானியா, ரஷ்யா, ஆப்பிரிக்காவில் போய் படிக்க போறேன் எல்லாம் போறாங்க. ஆனால் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நகரம் என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய யூனிவர்சிட்டியில படிப்பது என்பது மிகவும் ஒரு உலகத்திற்கு, இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல மறுமை உலகத்திற்கும் உண்டானது. அப்ப இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில நம்ம இதுக்கு அடிப்படை கல்வி தகுதி +2 எந்த குரூப் வேணுமாலும் படித்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களே ஹிப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அந்த இதையும் தெரிஞ்சு பெற்றிருக்க வேண்டும். அப்படிதானே? இப்ப இப்ப படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? எப்படி அவங்க போய் சேரலாம்? அல்லது ஹிப்ஸ் படிக்கலண்டா இனிமே படிச்சுட்டு தான் போய் சேரணுமா? ஹிப்ஸ் படிக்கிறதா இருந்தா அதுக்கு எத்தனை காலங்கள் ஆகும்? ஹிப்ஸ் என்ற அந்த கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வெறும் இந்திய மக்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்திய மக்கள் பல பேர் போய் அங்க அப்ளை பண்றதுனால அந்த மதீனா யூனிவர்சிட்டியோட நிறுவனர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இங்க உள்ள மக்கள் நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, இவங்களை நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணணும் என்று சொல்லி அவர்களுக்கு சில குவாலிபிகேஷன் வச்சிருந்தாங்க. ஏன்னா மற்ற நாடுகள் பிரிட்டிஷ், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல நம்ம இந்த ஹிப்ஸ்லாம் லண்டன்ல போய் படிக்கிறது அவங்களுக்கு ஹிப்ஸோட குவாலிபிகேஷன் கிடையாது. அவங்களுக்கு வெறும் இஸ்லாமிக் நாலேஜ் கொஞ்சம் இருந்தாலே அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி 12th முடிச்ச பிறகு அவங்க உள்ள ப்ரீ யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய PUC நிறைய இருக்கு, அவங்க முடிச்ச பிறகு அவங்க டைரக்டாவே எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹிப்ஸ் இருக்கணும். அப்பதான் இந்தியாவோட மக்கள் அந்த அரபிக் லாங்குவேஜ் ஈஸியா அவங்க கேப்சர் பண்ண முடியும். அதனால அவங்க ஹிப்ஸ் என்ற குவாலிபிகேஷன் இந்திய மக்களுக்கு வச்சிருக்காங்க. சரி, இப்ப இந்த ஹிப்ஸ் படிச்சிருக்கணும், அப்புறம் +2 குவாலிபிகேஷன் சொன்னீங்க. இதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள். இந்த கோர்ஸ் முதல் 2 வருடங்கள் வெறும் அரபிக் லாங்குவேஜ் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் மீதி உள்ள 4 வருடங்கள்ல அங்க அரபிக் மீடியம், இங்க எப்படி இங்கிலீஷ் மீடியம் இருக்கோ அதே போல அங்க அரபிக் மீடியம். அதனால அரபிக் தெரியாம நம்ம எந்த ஒரு படிப்பையும் படிக்க முடியாது அங்க. அதனால முதல் 2 வருடங்கள் டிப்ளமோ இன் அரபிக் சொல்லி அவங்க அரபிக்க சொல்லிக் கொடுக்கறாங்க. அது எப்படி சொல்லிக் கொடுக்கறாங்கன்னா அரபிக் டு அரபிக், அதாவது மொழியிலிருந்து அந்த மொழியிலிருந்தே ஒரு மொழியை கற்றுத் தராங்க. ஆமா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பசங்க. இங்கிலீஷ் எப்படி படிக்கிறாங்க? தமிழ்ல படிக்கிறாங்க. படிச்சு அவங்களுக்கு பேச வர மாட்டேங்குது. ஏன் பேச வர மாட்டேங்குது சொன்னா தமிழ்லயே படிச்சு படிச்சு பழகிட்டாங்க. அதனால அவங்க பேச வர மாட்டேங்குது, எழுத படிக்க தெரியும். அதனால அவங்க என்ன இப்ப புதுசா ஒரு கையாளுறாங்கன்னா முறைய அரபிக்ல இருந்து அரபிக் படிச்சா அவங்க ஈஸியா கத்துக்குவாங்க. ஆனா சில கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் கடினம் தான். முதல் 2-3 மாதங்கள் அவங்க ஒண்ணுமே புரியாது. எப்படி ஒரு குழந்தை சின்ன வயசுல தன்னுடைய தாய்மொழியை எப்படி கற்றுதோ அதே மாதிரிதான் கற்றுருவாங்க. அது கேட்டு கேட்டுதான் தன்னுடைய மொழியை பழகிக்கிறோம். அதே போலதான் அங்க அரபிக்லயே அவங்க பேசும் பொழுது அவங்க அந்த மொழியை ஒரு 2-3 மாதம் நல்லா புரிஞ்ச பிறகு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க தானாவே. அது நான் அனுபவப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் கிருபையால எனக்கு முதல் 2 வருடங்கள் ஒண்ணுமே தெரியாது. 2 மாசங்கள் ஒண்ணுமே புரியல, அவங்க என்ன பேசுறாங்களே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கேட்டு கேட்டு அவங்க என்ன சொல்ற வராங்க, அவங்க செய்கையால கத்துக் கொடுப்பாங்க. இப்ப ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் புரியாது. இப்ப பழங்கள் என்று சொன்னா ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் சொன்னா அவங்களுக்கு நம்ம புரியாது, அவங்களுக்கு எப்படி சொல்ற வைக்கிறதுன்னு. உடனே ஆப்பிள் எடுத்துட்டு வருவாங்க, இதுதான் ஆப்பிள். இப்ப ஓடுறது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது, அது ஓடி காமிப்பாங்க. இந்த மாதிரி செய்கை மூலமா அவங்க அரபிக் சொல்லி தரனால, ஒரு மொழியை சொல்லி தரனால அந்த முதல் 3 வருடங்கள் அரபிக் 2 வருடங்கள், முதல் 2 வருடங்கள். அதற்கு அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 4 வருடங்கள், மீதி இருக்குள்ள 4 வருடங்கள் நம்ம இஸ்லாமிக் நாலேஜ் பத்தி படிக்கணும், இஸ்லாமிக் கல்வி. அதாவது 2 வருடங்கள் முடித்ததற்கு பிறகு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 5 கோர்ஸ் இருக்கு. 5 கோர்ஸ்ல என்னன்னா முதல் குர்ஆன், குல்லியத்துல் குர்ஆன் சொல்வார்கள். அதுனா காலேஜ் ஆஃப் குர்ஆன். குல்லியத்துல் ஹதீஸ், குல்லியத்துல் ஹதீஸ்னா காலேஜ் ஆஃப் ஹதீஸ். அதே மாதிரி குல்லியத்துல் தாவா, காலேஜ் ஆஃப் தாவா. குல்லியத்துல் லுகா, காலேஜ் ஆஃப் லுகா. அதாவது நீங்க லுகானா லாங்குவேஜ், காலேஜ் ஆஃப் லாங்குவேஜ். அது ஏற்கனவே 2 வருடங்கள் படித்திருப்பீர்கள். ஆனா இதுல என்ன கொஞ்சம் டீப்பா படிக்கிறது, லிட்டரேச்சர், போயம்ஸ். எது உங்களுக்கு நம்மளுக்கு விருப்ப பாடமா, அது எது விருப்ப பாடமா இருக்குதோ அது நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். கண்டிப்பா இது ஆப்ஷனல். இது ஆப்ஷனல். இது கண்டிப்பா ஒண்ணுதான் படிக்கணும், முழுமையா படிக்க முடியாது. குல்லியத்துல் குர்ஆன் என்று சொன்னீர்கள். அப்புறம் குல்லியத்துல் ஹதீஸ் என்ற ஒரு இது இருக்கு. அப்புறம் குல்லியத்துல் தாவா, குல்லியத்துல் லுகா, கடைசியா குல்லியத்துல் ஷரியா, இஸ்லாமிக் லாஸ், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பற்றிய இந்த 5ல ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும். ஒன்று தேர்ந்தெடுக்கணும், ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதுல நம்ம மாஸ்டர் அந்த 4 வருடங்கள் இது BA படிக்கணும். நல்லா சொல்றீங்க. இப்ப
முக்கியமா வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், இந்தியா பொறுத்த மட்டும், இங்கே பெரிய ஒரு சுமையாக இருக்கக்கூடியது வந்து கல்வி கட்டணம் தான். இன்றைக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைச்சுன்னா கல்வி கட்டணம் குறைவா இருக்கு. தனியார் கல்லூரிகளில் போனா அங்க மேனேஜ்மெண்ட் சீட்டு, அதுக்கப்புறம் டொனேஷன் அது இதுன்னு வாங்குறாங்க. இந்த மதீனா யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் அங்க ஏதாவது டொனேஷன் கொடுப்போம். அதுக்கு முதல்ல ஒரு காலர் வராங்க, நம்ம கட்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். மதீனா யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் நம்ம ஏதாவது டொனேஷன் அவங்களுக்கு கொடுத்து முன்னாடி சேர்றதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அவங்களுடைய கல்வி கட்டணம் எப்படி? கல்வி கட்டணம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவசமானது. முழுக்க இலவசம். ஒரு பைசா கூட நமக்கு தர தேவையில்லை. அப்படியா? ஆமா, மிகவும் ஆச்சரியத்தக்க இருக்கு. இது அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மாசம் மாசம் ஸ்டைஃபன் வேற தருவாங்க. அதாவது விடுதி இலவசம், ஹாஸ்டல் இலவசம், படிக்கும் போதே ஸ்டைஃபன் தருவாங்க. விடுதி இலவசம். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அத ஸ்டைஃபன்ல இருக்கக்கூடிய சில பைசாக்கள் நம்ம கொடுத்து நம்ம வந்து சாப்பாடு மட்டும் செலவு பண்ணிக்கணும். ஆமா, சாப்பாடுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஒரு மாணவர், இப்ப இந்த நேயர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க, இவங்க வந்து இந்த மதீனா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனாவிலே சேர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முதலிலே என்ன செய்ய வேண்டும்? எங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும்? அதுக்கு ஏதாவது வெப்சைட் முகவரி எதுவும் இருக்கா? வெப்சைட் இருக்குது. அது வெப்சைட் கீழே வரும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரோலிங்ல வந்து www.iu.edu.sa. அதாவது IU இஸ்லாமிக் university.education.saudi arabia சுருக்க எழுதிருக்காங்க. iu.edu.sa. சரி. இந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை ஃபுல்லா நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு அதை ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் ஒன்று தருவாங்க. இந்த ரேண்டம் நம்பரை நீங்க, அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதை நீங்க எடுத்துட்டு நீங்க சவுதி அரேபியாவும் போலாம், அதாவது உம்ரா விசால போயிட்டு வரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அங்க உள்ள சில ஆசிரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. எப்ப வருவாங்கன்னா வருஷத்துல ஆரம்பத்துல வருவாங்க. வந்து சில முக்கியமான இடங்களுக்கு வருவாங்க. ஹைதராபாத், டெல்லி, மும்பை போன்ற இடங்கள்ல வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க பசங்களுக்கு. அப்ப நீங்க போய் அங்கேயும் இன்டர்வியூ கொடுக்கலாம். இதுதான் இதோடைய. சவுதி அரேபியா மதீனாவுக்கு போய் நேரடியாக நேர்முக தேர்வை அட்டன் செய்யறது கூட இங்க வந்திருக்கக்கூடிய அந்த மதீனா யூனிவர்சிட்டியில வந்திருக்கக்கூடிய அந்த ஃபேக்கல்டி ஒரு காலர் வராங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த மதீனா யூனிவர்சிட்டி பத்தி நீ பேசுறீங்களா? அது பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா? பெண்கள் படிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சகோதரர். பெண்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாம இப்ப பெண்கள் வந்து தனியா பிரயாணிக்க கூடாது. அப்ப இந்தியால இருந்து பெண்கள் சவுதிக்கு போய் படிக்கிறாங்கன்னா கூட யாரும் மகரம் இருக்கணும். அதை பத்தி கொஞ்சம் சரி, உங்களுக்கான பதில தொலைக்காட்சியில பாருங்க. அதாவது பெண்களை பொறுத்தவரை எப்படின்னா அவங்களுக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு மகரம் இருக்கணும். அவங்களுக்கு இல்ல, முதல்ல அவருடைய கேள்வி என்னன்னா, இந்த இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனாவிலே பெண்களுக்கு அட்மிஷன் இருக்கா? இஸ்லாமிக் அங்க மதீனால வந்து கிடையாது. அதான் பயணிக்கிறத பத்தி நம்ம சட்ட பிரச்சனைகள், அது அப்புறம் பேசலாம். அப்ப இங்க வந்து முழுக்க மாணவர்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ளது, மாணவிகளுக்கு கிடையாது. அடுத்து ஒரு காலர் வராங்க, பாப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, கட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன், பாப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப வந்து கல்வி கட்டணத்தை பத்தி பேசிக்கிருந்தோம். அவங்க வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸ்டைஃபண்ட் வந்து அப்ப நம்ம கல்வியும் கொடுத்து அவங்க கட்டணமும் ஸ்டைஃபண்ட் ஒரு கலர். ஹலோ, கொடுக்குறாங்க. இது மாணவர் வேறுபடுமா அல்லது எப்படி? ஸ்டைஃபண்ட் பாத்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ரூபாய்க்கு வந்து 15,000 வரும். 15,000 மாசமா வருடம்? மாசம் வரும். ஹலோ, சொல்லுங்க. மாசம் வந்து 15,000 வரும். ஆமா, இது எப்படின்னு என்று சொன்னால் மாசம் மாசம் அவங்க கொடுக்கறதுனால அதுல இருந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு மீதி உள்ள செலவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓஹோ, அவங்க கொடுக்குற ஸ்டைபண்ட் வச்சு அவங்க சாப்பாடுக்கு நம்மளே கட்டிடலாம். ஆமா, கட்டிடலாம். பரவாயில்லையே. ஹலோ, கட் ஆகிட்டே இருக்கு. கால்கள் வந்துகிட்டு இருக்கு, ஆனா கட் ஆகுது. டெக்னிக்கல் பிரச்சனை நினைக்கிறேன். பாப்போம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப வந்து இந்த இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மோகங்கள் வந்து கல்வி கற்ற பின்னாலே ஏதாவது ஒரு 5,000 10,000 சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்துல நீங்க சொல்றது ரொம்ப ஒரு புதுமையா இருக்கு. படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே வந்து கூட
15,000 ரூபாய் ஸ்டைபன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன எனக்கு வயசு பேச்சு இல்லைன்னு நான் கூட சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப இந்த பட்டயம் முடித்த பின்னால இப்ப 6 வருடங்கள் இந்த பட்டப்படிப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 6 வருடங்களுக்கு பின்னால இங்க இருக்கக்கூடிய மதுரை மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, இஸ்லாமிய படிப்பு படிச்சா என்ன, ஒரு பள்ளியாசல்ல போய் ஒரு அஜரத்தா அல்லது ஒரு இடத்துல மோதினாரா அல்லது ஏதோ ஒரு இஸ்லாமிய பத்திரிகையில ஒரு ஆசிரியரா இப்படித்தான் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே இப்ப இந்த பட்டப்படிப்பு படிந்த பின்னால எப்படி ஸ்கோப் எப்படி இருக்கு, இது எங்கெங்க துறைகள்ல இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு, எங்கெங்க இவங்க தங்களுடைய மிச்ச வாழ்க்கையை பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வர்றாங்க, பாப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். கட் ஆகிட்டே இருக்கு கால. சொல்லுங்க, இப்ப எங்க அவங்களுடைய ஃபியூச்சர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 6 இயர் கோர்ஸ் அவங்க எங்க போலாம்? அதாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமிக் கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுதே நீங்க அடுத்து என்ன பண்ணலாம், அதனுடைய வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கோம்னா முதல்ல இஸ்லாமிக் கல்வியை ஒழுங்கா படிக்கணும். ஒழுங்கா படிச்சா தானாகவே அல்லாஹ் நம்மளுக்கு ரிஸ்க் கொடுப்பான். அது ஒரு விஷயம். இருந்தாலும் இதுக்கு ஸ்கோப்னு பாத்தீங்கன்னா ஸ்கோப் நிறைய இருக்கிறது. நீங்க முடித்ததற்கு பிறகு, அதாவது BA கோர்ஸ் முடித்ததற்கு பிறகு, 6 வருடம் முடித்ததற்கு பிறகு நீங்க டிரான்ஸ்லேட்டரா போலாம். அதாவது டிரான்ஸ்லேட்டர் என்று சொன்னால் பல புத்தகங்கள் இருக்கு. அரபிக்ல இருந்து நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு மாத்துறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கு. ஆனா இது பெரிய பெரிய அறிஞர்களுடைய புத்தகங்கள் இருக்கு. குறிப்பா ஷேக் இப்னு தைமியா, ஷேக் பின்பாஸ், ஷேக் அல்பானி போன்ற புத்தகங்கள் பேசுவாங்க. ஒரு நேர் வராங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஜாகிர் ஹுசேன். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? ஆமா, தமிழ் குரான். நீங்க இந்த கீழே ஸ்க்ரோலிங்ல இஸ்லாமிக் பீஸ் சென்டரோட நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு. அதுல நீங்க பார்த்து அதை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க குரானை கொடுக்கறாங்க, இலவசமா கொடுக்கறாங்க. இலவசமா யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு கொடுக்கறாங்க. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது கொடுக்கலாம். நீங்க வாங்குறதா இருந்தா எப்படி? சரி, அதான் நீங்க அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய இஸ்லாமிக் பீஸ் என்ற நிர்வாகிகள் உங்களுக்கு எப்படி அனுப்புறதுங்கிற பத்தி விவரங்கள் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். இப்ப டிரான்ஸ்லேட்டர் பத்தி பேசிக்கிட்டோம். டிரான்ஸ்லேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது முடித்ததற்கு பிறகு நீங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஆகலாம். அதாவது பல புத்தகங்களை இங்க மாத்தி தமிழ்ல மாத்தி தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்காண்டி நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்க இஸ்லாமிக் பேங்கிங்ஸ் இருக்கு. சவுதியில பாத்தீங்கன்னா பல இஸ்லாமிக் பேங்கிங்ஸ் போய்கொண்டு இருக்கிறது. இஸ்லாமிய வங்கிகள். இஸ்லாமிய வங்கிகள். ஹலோ, இது IPC வழங்கும். அலைக்கும் சலாம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நஜீமா. சொல்லுங்க நஜீம் அகமது, உங்க கேள்வி என்ன? குவாலிபிகேஷன் சொன்னாங்க, நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது 6 வருடங்களுக்கான கோர்ஸ். அது இதுக்கு அடிப்படை +2 படிச்சிருந்தா போது, எந்த +2ல என்ன இதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பிளஸ் குரானை மனனம் செய்திருக்கக்கூடிய அந்த ஹிப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பை சேர்த்து படித்திருந்திருக்கணும். படிச்சாங்கன்னா இந்த 6 வருஷ கோர்ஸ்ல உங்களுக்கு இடம் கிடைக்கும். இடம் கிடைச்சிச்சுன்னா மாசம் உங்களுக்கு 15,000 ரூபாய் ஸ்டைபன் கொடுக்கறாங்க. கல்வி கட்டணம் எதுவுமே, இது ரெகுலர் கோர்ஸ். நீங்க மதீனாவுல போய் தங்கி இருந்து படிக்கணும். அங்க உங்களுக்கு விடுதி, ஹாஸ்டல், அகாமடேஷன் எல்லாமே கொடுத்துறாங்க. இது ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அங்க ரெசிடென்சியல் படிப்பு. அப்படிதானே? சரி, வேற கேள்வி, வேற சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? நீங்க எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க? மதுரையில. சரி, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பத்திய விழிப்புணர்வு குறைவா இருக்குங்கிற காரணத்தினாலதான் இஸ்லாமிக் பீஸ் சென்டர் இந்த நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு வருது. அது போக ஏஜ் லிமிட் என்னன்னு கேக்குறாங்க. ஏஜ் லிமிட் 25 வயசுக்கு உட்பட்டு இருக்கணும். 25 இயர்ஸ். அதாவது +2 முடிக்கும் போது என்ன வயசு இருக்கும் சாதாரணமா ஒருத்தருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 17 வயசு இருக்கும். 17 வயசுல இருந்து 25 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப நீங்க தொடர்ந்து எங்களுடைய இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்கும் நிகழ்ச்சிகளை தினந்தோறும் கிருஷ்ணா டிவியில 7:30 மணி முதல் 8 மணி வரை ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். பாருங்க.
அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் வந்து நேரலை இந்த மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் சொல்றோம். எல்லா மக்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்துங்க, பாருங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப இந்த இஸ்லாமிக் பேங்கிங்ல இருக்க பத்தி சொல்லிக்கிறீங்க. இஸ்லாமிக் வங்கியில அங்கேயும் வேலைகள் இருக்கிறது. அதே போல அங்க என்ன மாதிரி வேலைகள் கிடைக்கும் வங்கிகள்ல பாத்தீங்கன்னா இந்த எப்படி வந்து பணத்தை போடுறது, எப்படி பணத்தை வந்து டெபாசிட் பண்றது போன்ற விஷயங்களை வந்து நம்ம இஸ்லாமிக் லாஸ்ல படிப்போம். அதாவது காலேஜ் ஆஃப் ஷரியான்னு சொல்றோம்ல, காலேஜ் ஆஃப் இஸ்லாமிக் ஃபினான்ஸ்ல அதுல படிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விவரங்களும் அதுல தெரிஞ்சிடும். தெரிஞ்சனால நீங்க அதுல போனீங்கன்னா அந்த டிகிரிகள் வச்சு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வேலைவாய்ப்பு நிறைய இருக்கு. இது போக இப்ப இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த சேட்டலைட் தொலைக்காட்சிகள், அல் ஜசீரா போன்றவை முழுக்க அரபி ஓரியன்டட் சேனல், அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள், இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள்ல செய்தி பிரிவுகளிலோ அல்லது வந்து இந்த எடிட்டிங் பிரிவுகளிலோ அதுக்கு உண்டான வேலைவாய்ப்புகள் எல்லாம் இருக்கா? அதற்கு இருக்குன்னு நினைக்கின்றேன். ஏன்னா அதை பத்தி சரியா எனக்கு தெரியல. ஆமா, அது தவிர வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தாவா சென்டர்ஸ் நிறைய இருக்கு. சவுதியை பொறுத்த வரைக்கும் தாவா சென்டர்ஸ் நிறைய. அதாவது இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய இந்த அரபி வார்த்தைகள் என்னன்னு தெரியல. இந்த முதல் தாவா என்று சொன்னால் அழைப்பு பணி மையங்கள் நிறைய இருக்கிறது. அதுவும் குறிப்பா சவுதியில நிறைய இருக்கு, கத்தார், குவைத் போன்ற இடங்கள்ல நிறைய இருக்கு. அங்க வந்து இந்த இந்திய மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி நம்ம தாவா பணி பண்றது, அதுல நிறைய சம்பளமும் கொடுக்கறாங்க. அதாவது ஒரு இறைவனின் பால் மக்களை அழைப்பது, அது போக வந்து இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு வந்து எடுத்துச் சொல்வது, சத்தியத்தை நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுப்பது, இதைத்தான் அந்த தாவா, இதுதான் அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணி மையங்கள்ல வந்து அந்த தாயிகள் அழைப்பு பணியில இருக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்களாக வேலை பார்ப்பது, அதுக்கான இது இருக்கு. இதை தவிர நீங்க வந்து இந்தியால வரலாம். இந்தியா தான் முக்கியமா நம்ம தாய்கள் வந்து அந்த அழைப்பு பணியாளர்கள் வந்து நிறைய தேவைப்படுகிறது, அதிகமாக தேவைப்படக்கூடியவர்களாக. குறிப்பா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 பேர் மட்டும் தான் படிக்கிறாங்க மத்திய யூனிவர்சிட்டியில. அதான் ஒரு கவலைக்குரியான ஒரு விஷயமா இருக்கிறது. அதுக்கு அதாவது அந்த அளவுக்கு அங்க எப்படி போய் சேர்றது, அந்த விழிப்புணர்வு இல்லாத, அதுக்கான அந்த நிகழ்ச்சி கிடைச்சதுன்னா அங்கேயும் போய் ஒரு கியூ நிக்க தான் செய்யும் கண்டிப்பா. ஆமா, ஆனா இந்தியாவை பொறுத்தவரை 40ல இருந்து 50 வரைக்கும் தான் அங்க வந்து எடுக்கிறாங்க பசங்களை. ஆனா நிறைய ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வருது. வருது. அதுல இருந்து 40ல இருந்து 50 வரைக்கும் தான் எடுக்கிறாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும். இந்தியா கோட்டா வந்து அவ்வளவுதான். அதுல வந்து நிறைய வந்து நார்த் பசங்க, அதாவது வடக்கு மாநில மாணவர்கள் நிறைய வந்து வராங்க. தமிழ்நாட்டோட வட மாநிலங்களோட சகோதரர்கள் அதிகமாக நிறைய வராங்க. கிட்டத்தட்ட 200க்கு 350 பேர் படிக்கிறாங்க இந்திய மக்கள். அதுல வந்து 250 பேர் வந்து வட மாநில மாணவர்கள். 250 பேர், நம்ம ஆளுங்க ஒரு 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகாவில் ஒரு 50 பேர், ஆந்திரால ஒரு 50 பேர். ஆசிக் அவர்களே தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ். ஹலோ, தெற்காவணி செந்தில் முருகனா? ஆமா மேடம். நகை லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். 8 பிடி ஃபேன்சி செயின், 5 பவுன்ல 10, 10 பவுன்ல 10. 10 பத்தாவா? செட்டு வளையல் 10 பவுன்ல 10 செட்டு, 15 பவுன்ல 5 செட்டு. தனித்தனியா கட்டிடுங்க. பொட்டெல்லாம் போட்டா இனிமே நகைன்னா 4% தான் சேதாரம். சேதாரத்துல வேஸ்ட் பண்ற காசை என்ன மாதிரி செந்தில் முருகன்ல வாங்கி மிச்சம் பிடிச்சா நீங்களும் லிஸ்ட் போட்டு நகை வாங்கலாம். அத்தை முடிச்சுக்கோங்க, மாமா முடிச்சுக்கோங்க. நம்பவே முடியாத 4 to 6% சேதாரம். வளையல் மற்றும் செயின்களுக்கு சேதாரம் 4 to 6%. பாம்பே அண்ட் கல்கத்தா டிசைன் மாலை மற்றும் நெக்லஸ்களுக்கு சேதாரம் வெறும் 6% முதல். கேரளா டிசைன் மாலை மற்றும் நெக்லஸ்களுக்கு சேதாரம் 4% முதல். வெள்ளி கொலுசுகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. வழங்குவோம் செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை மற்றும் தேனி. நீங்க முடிச்சிட்டீங்களா? இப்போது இன்னும் 2 வசதிகள். ஃப்ரீ கார் பார்க்கிங் ஃபார் SMJ கஸ்டமர்ஸ் அட் ஜான்சி ராணி பார்க்கிங். அங்கிருந்து ஃப்ரீ பிக்அப் அண்ட் டிராப் வசதியோடு வாடிக்கையாளர்களை வரவேற்கிறது. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் மாமதுரையில் ஜூன் 18 முதல் கசானா ஜுவல்லரி வழங்குகிறது மிகப்பெரிய ஜுவல்லரி கலெக்ஷன் ஷோரூம் மேலமாசி வீதியில். கசானா ஜுவல்லரி, மேலமாசி வீதி, மதுரை. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் நிச்சயமாய் நிச்சயமாய் கசானா 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 தங்க நகைகள் பார்த்தாலே தெரியும் நிச்சயமாய். எனக்கு அழகா தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்டியா இருக்கணும்,
ஃபேண்டஸியா இருக்கணும். அம்மாக்கு பிடிச்ச ஆன்டி கலெக்ஷன்ஸ் இருக்கணும். எக்கச்சக்க லேட்டஸ்ட் மாடல்ஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல அப்பா பட்ஜெட்ல இருக்கணும். அதுக்கு நாம ஏஎஸ்ஆர் கிராண்ட் ஜுவல்லரிக்கு தான் போகணும். பிராண்டட் டிசைனர் கோல்ட் ஜுவல்லரி, சில்வர் மற்றும் டைமண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி வாங்க நம்ம ஏஎஸ்ஆர் கிராண்ட் ஜுவல்லரி, 9A மீனாட்சி கோவில் தெரு, சென்ட்ரல் பேங்க் எதிர்ப்புறம், மதுரை. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. அழகே உன்னை ஆராதிக்கிறேன், மலரே பட்டின் அழகை ரசிக்கிறேன். உள்ளம் கொள்ளை போகுதே ராஜ்மஹால் பட்டில் தேவதையே. அழகே அழகே உன்னை ஆராதிக்கிறேன், ராஜ்மஹால் மதுரை. தொடரும் பட்டு பாரம்பரியம். அழகே சேது பொறியியல் கல்லூரி ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம். UG courses offered: Mechanical Engineering, Computer Science and Engineering, Instrumentation and Control Engineering, Electronics and Communication Engineering, Electrical and Electronics Engineering, Information Technology, Civil Engineering, Electronics and Instrumentation Engineering. PG courses offered. Facilities: மாணவர் சேர்க்கைக்கு சேது பொறியியல் கல்லூரி, புல்லூர், காரியாபட்டி. தொலைபேசி எண் 0456-660-30807. செல்லிடைபேசி 9791007738. மேலும் சேது பொறியியல் கல்லூரி 392 அண்ணா நகர், மதுரை 20. தொலைபேசி 0452532215. Secret of success, எண்ணிய முடிதல், பெண்ணிய நெஞ்சம், இருளை நீக்கி ஒளியை கூட்டி, விதியினை மாற்றி நல்விதி செய்வோம். தடைகளை தாண்டி சரித்திரம் படைக்க கனவுகள் வென்று லட்சியம் தொட வெற்றிகள் என்றும் மகிழ்வோடு கிடைத்திடுமே. AMS அன்னை மாதம்மாள் ஷீலா இன்ஜினியரிங் காலேஜ், துறையூர் மெயின் ரோட், எருமப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். கவுன்சிலிங் கோட் 2602. ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரி நம்ம கனவுக்கெல்லாம் இங்கு 100% பிளேஸ்மெண்ட். உங்க லைஃபுக்கு இதுதான் பேஸ்மெண்ட். ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரி. Sri Sakti Institute of Engineering and Technology, Chinniyambalayam, Coimbatore 62. Counseling code 272. Amity University, India's leading not-for-profit private university. மதுரையில் முதன்மை பெற்ற வெள்ளி விழா கண்ட கல்லூரி GMS MAVMM பாலிடெக்னிக் கல்லூரி, அழகர் கோவில். கோர்சஸ் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர். மாவட்டத்திலேயே குறைந்த கல்வி கட்டணம், நீண்ட கால அனுபவம், நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், 100% வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் பிளேஸ்மெண்ட் செல், 4 மணி நேர தடையில்லா மின்சாரம், பேருந்து மற்றும் விடுதி வசதிகள் உண்டு. சேர்க்கை துவங்கிவிட்டது, விரைக. நன்கொடை கிடையாது. வெற்றி நிச்சயம், வேலை நிச்சயம். இவளை போல அழகா ஜொலிக்க முடியலையே இந்த முகப்பரு. உன்னாலே முடியும். சைபால் இருந்தா 75 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். ஹலோ, தெற்காவணி செந்தில் முருகனா? ஆமா மேடம். நகை லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். 8 பிடி ஃபேன்சி செயின், 5 பவுன்ல 10, 10 பவுன்ல 10. 10 பத்தாவா?
செட்டு வளையல் 10 பவுன்ல 10 செட்டு, 15 பவுன்ல 5 செட்டு தனித்தனியா கட்டிடுங்க. பொட்டெல்லாம் போட்டா இனிமே நகைன்னா 4% தான் சேதாரம். சேதாரத்துல வேஸ்ட் பண்ற காசை என்ன மாதிரி செந்தில் முருகன்ல வாங்கி மிச்சம் பிடிச்சா நீங்களும் லிஸ்ட் போட்டு நகை வாங்கலாம். அத்தை முடிச்சுக்கோங்க, மாமா முடிச்சுக்கோங்க. நம்பவே முடியாத 4 to 6% சேதாரம். வளையல் மற்றும் செயின்களுக்கு சேதாரம் 4 to 6%. பாம்பே அண்ட் கல்கத்தா டிசைன் மாலை மற்றும் நெக்லஸ்களுக்கு சேதாரம் வெறும் 6% முதல். கேரளா டிசைன் மாலை மற்றும் நெக்லஸ்களுக்கு சேதாரம் 4% முதல். வெள்ளி கொலுசுகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. வழங்குவோம் செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை மற்றும் தேனி. நீங்க முடிச்சிட்டீங்களா? இப்போது இன்னும் 2 வசதிகள். ஃப்ரீ கார் பார்க்கிங் ஃபார் SMJ கஸ்டமர்ஸ் அட் ஜான்சி ராணி பார்க்கிங். அங்கிருந்து ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப் வசதியோடு வாடிக்கையாளர்களை வரவேற்கிறது. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்கள், அழகு சாதன பொருட்கள், பேக்கரி வகைகள், காலணிகள், பேக்ஸ், சூட்கேஸ், எவர் சில்வர் பொருட்கள், பித்தளை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், டாய்ஸ், ஸ்டேஷனரிஸ், மெடிக்கல், தரை விரிப்புகள், கிராக்கரிஸ், கவரிங் நகைகள், காய்கறி வகைகள், உங்கள் செல்ல பிராணிகளுக்கு தேவையான உணவு வகைகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட், திண்டுக்கல் பைபாஸ் ரோட், தீக்கதிர் அலுவலகம் எதிரில் மதுரை, அலங்கார் தியேட்டர் எதிரில் காமராஜர் சாலை மதுரை மற்றும் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் அருகில் காமராஜர் சாலை மதுரை. இதுவரை காணாத அழகை கண்டாள், எழிலார் பட்டின் புதுமைகள் கண்டாள், பட்டின் அழகில் பெருமிதம் கொண்டாள். இதுதான் 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 என்றாள். சொந்தத்தரியில் சுந்தரப்பட்டு பதஞ்சலி செல்ஸ், தெற்கு மாசி வீதி, மதுரை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் மதுரையில் ஜூன் 18 முதல் கசானா ஜுவல்லரி வழங்குகிறது மிகப்பெரிய ஜுவல்லரி கலெக்ஷன் ஷோரூம் மேலமாசி வீதியில். கசானா ஜுவல்லரி, மேலமாசி வீதி, மதுரை. இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்கும் இஸ்லாம் ஓபன் டு ஆல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு முன்னால, இடைவெளிக்கு முன்னால நம்ம மதீனா யூனிவர்சிட்டியில சேர்றதை பத்தி பேசிக் கொண்டிருந்தோம். நிறைய நேயர்கள் நிறைய கேள்விகளை கேட்டாங்க, அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தோம். இது போக 2 கல்வி நிறுவனங்களை பற்றி இங்கே இந்த நிகழ்ச்சியில சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று இது அயல்நாட்டிலே போய் படிப்பது, அதாவது மதீனா யூனிவர்சிட்டியை பொறுத்த மொத்தத்தில். இன்னொன்று பிரஸ்டன் காலேஜ், பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் என்று சென்னையிலே ஒரு கல்லூரி இருக்கிறது. இங்கே டிகிரி BAIS என்று ஒரு டிகிரி கொடுக்கறாங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்று ஒரு பட்டப்படிப்பு இருக்கிறது. இதுக்கு +2 முடித்த பின்னால 3 வருடங்கள், நம்ம சாதாரண BA எக்கனாமிக்ஸ், BA ஹிஸ்டரி இந்த மாதிரி படிக்கிற மாதிரி இதுக்கு BA இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்று படிக்கக்கூடிய ஒரு கல்வியை வைத்திருக்கிறார்கள். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கல்லூரி சென்னையில் அமைந்திருந்தாலும் கூட இது திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, MS யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள், மிக பிரபலமான ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அஃபிலியேட்டடான ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி திகழ்கிறது. இந்த கல்லூரியோட ஒரு ஆண்டு நிறைவு விழாவுக்கு நான் போக நேர்ந்திருந்தது. அப்போ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கல்லூரியிலே படிப்பதற்காக ஒரு மாணவன் காஷ்மீரிலிருந்து படிப்பை முடித்திருந்தார். அவருக்கு தனியாக பாராட்டுதல்கள் எல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் கவனிக்கும்போது இஸ்லாமிய அறிவை தேடுவது மக்களிடத்திலே இருந்தாலும் கூட எங்கே போய் கற்கலாம், யாரிடத்திலே கற்கலாம், எங்கே போறது அப்படிங்கிற இது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதனாலதான் நம்ம இஸ்லாமிக் பீஸ் சென்டர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி பற்றிய விழிப்புணர்வு மக்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக. ஆக நீங்க +2 முடித்த பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகள் +2 முடித்த குழந்தைகளை நீங்க பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் எங்களுடைய ஸ்க்ரோலிங்ல போய்க்கு இருக்கு, அதுல நீங்க பாருங்க. அதோட வெப்சைட் முகவரியெல்லாம் இருக்கு. மேலும் விவரங்கள் வேணுங்கிறவங்க இந்த இஸ்லாமிக் பீஸ் சென்டரோட தொடர்பு நம்பரை நீங்க தொடர்பு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது மேலதிகமான விவரங்களை சொல்லுவாங்க. அங்க உங்களுடைய குழந்தைகளை BA இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல சேர்த்து விட்டாங்கன்னு சொன்னா, இப்ப சகோதரர் ஆசிக் சொன்ன மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பாளருக்கான பதவி, டிரான்ஸ்லேட்டருக்கான பதவி, நிறைய பதவிகள் இருக்குது. எல்லாரும் போய் பள்ளியாசல்ல இமாமா இருக்கிறதுக்காண்டி யாரும் படிக்கல. இந்த ஃபீல்ட்ல நிறைய ஸ்கோப் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இதுக்கு இன்றைக்கு நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கிட்னி தானம் செய்யலாமா அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்கறாங்க.
அவர் ஆலிம் படித்திருக்கிறார், குர்ஆன் படித்திருக்கிறார், ஹதீஸ் படித்திருக்கிறார். ஆனா அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அந்த கிட்னி மாற்றை பற்றிய அந்த மெடிக்கல் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு இல்லை. அப்ப இதற்கு யார் ஒரு சரியான தீர்வு? ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா என்ன ஒரு கைசேதமான நிலைமை என்று சொன்னால் அவர்கள் தான் இதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கா போன்ற நாடுகளில் என்ன பண்றாங்க அப்படின்னா, டாக்டர் ஒருத்தர் படிக்கிறாரு, அதே நேரத்தில் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் படிச்சு இந்த டாக்டரும் படிச்சுட்டு அவர் டாக்டர் இன் ஷரியா. அப்போ அவருக்கு இஸ்லாமும் தெரியும், மெடிக்கலும் தெரியும். அப்ப அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை ரத்த தானம் பண்ணலாமா, செய்யக்கூடாதா, ஏதாவது போக மற்ற இந்த செயற்கை கருவூட்டல், இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பிபி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற பத்திய அறிவுகள்லாம் இருக்கு. ஆக நம்முடைய மாணவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திலே, முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இஸ்லாமிய கல்விகளை அதிகமாக தெரிவிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த இது. இவங்களே என்ன செய்யறாங்க, சர்டிபிகேட் கோர்ஸ் இன் இஸ்லாமிக் பினான்ஸ் என்ற ஒரு பட்டப்படிப்பையும் நடத்துகிறார்கள். யாரு? இந்த பிரசிடென்ட் இன்ஜினியர் காலேஜ்ல ஒரு காலர் வராங்க, பாப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. யாசின், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க பேசிக் படிக்கிறீங்க, தேர்ட் இயர்ல இருந்து என்ன படிப்பீங்க? அவங்க சொன்னாங்க, நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த கோர்ஸ் மதீனா யூனிவர்சிட்டியோட கல்வி திட்டத்தை பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? முதல்ல 2 வருஷம் அரபிக்கை எப்படி பயில்வதுங்கிறது, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 4 வருடங்கள் 5 சப்ஜெக்ட பத்தி சொன்னாங்க. அது திருப்பி சொல்லுங்க. அவங்க நீங்க இதற்கான பதில தொலைக்காட்சியில பாருங்க, சொல்லுவாங்க. 5 சப்ஜெக்ட் இருக்கு, அதை சொன்னாங்க, விரிவா சொன்னாங்க. நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன், மீண்டும் பாருங்க. அதாவது 2 வருடங்கள் அரபி முடித்ததற்கு பிறகு 5 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 5 சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, முதல் சப்ஜெக்ட் குர்ஆனை பத்தி விரிவா படிப்பாங்க. அதுல குர்ஆன்னா என்ன, அதுல எப்படி தஃப்சீர் எப்படி இருக்கு, அதோடைய ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு படிப்பாங்க அதுல. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹதீஸ்ல என்னென்ன ஹதீஸ் இருக்கு, சஹீஹான ஹதீஸா, தஈஃபான ஹதீஸா, அதாவது உண்மையான ஹதீஸா, பொய்யான ஹதீஸா என்று அதை விரிவாக்கம் பண்ணுவாங்க. அதே போன்று தாவான சொன்ன மாதிரி அழைப்பு பண்ணி எப்படி ஹதீஸ் என்று சொன்னால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் சொல் அங்கீகாரம். அதற்கப்புறம் தாவா, அது சொல்ல அழைப்பு பண்ணி எப்படி ஒரு மாற்று மத சகோதரத்துல எப்படி அழைப்பு பண்ணி பண்றது, அவர் இடத்துல நம்ம எப்படி நம்ம இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது போன்ற விஷயங்கள் அந்த ஃபீல்ட்ல வரும். அதற்கப்புறம் லுகா சொன்னது மாதிரி லாங்குவேஜ், மொழி, நம்ம மொழியை எப்படி நம்ம அதிகப்படுத்துவது, அந்த மொழியில எப்படி நம்ம பேராசிரியர் ஆவது போன்ற விஷயங்கள்லாம் அந்த காலேஜ் ஆஃப் லுகால வந்துடும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா குல்லியத்து ஷரியா என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டத்திட்டம், அதாவது இஸ்லாமுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி தொழுவது, தொழுவையில என்னென்ன சட்டங்கள் இருக்கு, எப்படி ஜகாத் கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த கொஞ்சம் இன்டீரியரா ஒரு சப்ஜெக்ட்ல படிப்போம். இன்றைய இப்ப இந்த 5 சப்ஜெக்ட்ல நீங்க எதை உங்களுடைய விருப்பப்பாடமா தேர்ந்தெடுக்கிறீங்க? நான் இப்பதான் 2 வருடங்கள் முடித்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் குல்லியத்துல் ஹதீஸ்ல போலாம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பற்றி எடுக்கலான்னு இருக்கீங்க. இப்ப இன்னொரு தகவல் நம்மளுக்கு இந்த இடைவெளியில வந்தது என்ன சொன்னால், இந்த ஹிப்ஸ் என்று சொன்னீர்களே, இந்த குர்ஆனை மனனம் செய்வது, அது நேயர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கட்டும் என்பதற்காக நாங்கள் சொல்கிறோம். மதுரையில் இருக்கக்கூடிய வில்லாபுரத்திலே ரஹ்மானியா என்ற பள்ளியிலே இந்த ஹிப்ஸ் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகின்றன. மதுரையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். வில்லாபுரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரஹ்மானியா பள்ளி கூடத்திலே இந்த ஹிப்ஸ் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய கல்வி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால யாரெல்லாம், எந்த பெற்றோர்கள் எல்லாம் இந்த 7வது 8வது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்திருக்க பெற்றோர்கள் இந்த வில்லாபுரம் ரஹ்மானியா பள்ளியை தொடர்பு கொள்ளவும். அதற்கான முகவரி வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனத்தினுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பிரசிடென்ட் சொல்லுங்க. சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா ஹிப்ஸ் மதரசா அதாவது குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய மதரசா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. குறிப்பா பள்ளியிலே அவங்க சொல்லிக் கொடுக்கிற மாதிரி யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, அதே போல அல் ஃபஜர், அல் ஹிரா, இந்த போல கிட்டத்தட்ட ஒரு 5 பள்ளிகள் இருக்கிறது மெட்ராஸ்ல. சென்னையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல் படிப்பு படிக்கும் பொழுதே 6வது 8வதுல படிக்கும் பொழுதே அவங்களுக்கு பசங்களுக்கு ஹிப்ஸ், அதாவது குர்ஆன் மனனம் செய்ய ஒரு பீரியடை வச்சு அவங்களுக்கு அந்த குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய அந்த
ஒரு வேலையை வந்து செய்யறாங்க. அது கிட்டத்தட்ட அவங்க கரெக்டா அந்த 12வது முடிக்கும் பொழுது அவங்க ஹிப்ஸே முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. கரெக்டா அவங்க மதீனா யூனிவர்சிட்டியில போய் அப்ளை பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் மதுரையில் இல்ல. இன்ஷால்லா இப்ப 1-2 சகோதரர்கள் வந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கார்கள். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மக்களுக்கு இன்ஷால்லா எடுத்து சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த வில்லாவரம் ரஹ்மானியா பள்ளியிலே வந்து மதுரையை சார்ந்த 7வது 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா நீங்க அனுப்பலாமா வேணாமா, இந்த உலக வாழ்க்கை வேணுமா மறு உலக வாழ்க்கை வேணுமாங்கிறத கூட இந்த இதை வந்து நீங்க பார்த்துட்டு இது பண்ணுங்க. இது ஒன்று. அதுக்கடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே பிரசிடென்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிரசிடென்ட் இன்டர்நேஷனல் காலேஜை பார்த்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து உலக புகழ்பெற்ற இஸ்லாமிக் ஒரேட்டர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவரை பத்தி தெரியும். அவரை பத்தி மதுரை மக்களுக்கும் தெரியும். ஏன்னு சொன்னா நம்ம 7:30 மணி to 8 மணி புரோகிராம்கள்ல அதிகமான நிகழ்ச்சிகள் வந்து அவருடைய சொற்பொழிவுகளை, அவருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் தான் நம்ம இருக்கிறோம். அவங்க 2 கல்வி நிலையங்கள் வைத்திருக்காங்க, பள்ளிக்கூடம் வைத்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். சென்னையில வந்து இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் ஸ்கூல் என்றும், மும்பையில இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் ஸ்கூல் என்றும் வைத்திருக்கார்கள். அவர்கள் இப்பொழுது வந்து இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் காலேஜ் என்ற ஒரு கல்லூரியை வந்து மும்பையில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இப்ப அதுல ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் நாங்க சொல்றோம். அந்த கல்லூரியுடைய வெப்சைட் முகவரியும் இந்த ஸ்க்ரோலிங்ல போய் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அங்கேயும் போய் வந்து 2 வருடங்களுக்கான, இப்ப சகோதரர் சொன்னாரே மதீனா யூனிவர்சிட்டியில வந்து முதல் 2 வருடங்கள் வந்து அரபிக் கோர்ஸ் என்று, அதே அரபிக் கோர்ஸை அவர்கள் இந்த இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் காலேஜிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அங்கே ஆண்களும் சேரலாம், பெண்களும் சேரலாம், இருபாலரும் அங்கே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அதை பற்றிய விவரங்களை வந்து நீங்க அங்க அந்த வெப்சைட் முகவரியில போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்வதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து இங்க வந்துகிட்டு வந்து பல செய்திகளை மக்களுக்கு சொன்னீங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில இருந்து வேற யாரும் உங்களோட சேர்ந்து படிச்சு கொண்டிருக்காங்களாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 பேர் நாங்க படிக்கிறோம். 4 பேர். ஆமா. சென்னையில இருந்து உணவு இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டு உணவுகள், தமிழ்நாட்டு உணவுகள் இருக்கும். இல்ல தமிழ்நாட்டு உணவு இருக்கும், ஆனால் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். போட்டுக்கலாம், அது வேற விஷயம். சரி. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. மற்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஹிப்ஸ் விஷயத்துல நம்ம சொல்லும் பொழுது, ஹிப்ஸ் வந்து எப்ப படிக்கணும்னு சொன்னா கரெக்டா அந்த 8வது படிக்கும் போது நீங்க பசங்களை ஹிப்ஸ்ல விட்டீங்கன்னா அவங்களுக்கு மெமரி பவர் கொஞ்சம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இது வந்து சயின்ஸ் ரீதியா ஹிப்ஸ் படிப்பதற்கான சரியான ஒரு நேரம் வந்து அந்த பள்ளி குழந்தைகள் 7 to 8 படிக்கும் பொழுது நீங்க சேர்த்தீங்கன்னா 2 வருடங்களை முடித்து வெளியே வந்துருவாங்க. குரானை முழுவதுமாக மனனம் செய்து வெளியே வந்துருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது பெரிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா குரானிலே இன்றைக்கு எந்த வசனம் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கே ஒரு சர்ச் இன்ஜின்லாம் இருக்கு. சோ அந்த நேரத்துல வந்து நம்ம இந்த மாதிரி மனனம் செய்து கொண்டால் இது எங்க இருக்கு அப்படின்னு மாற்று மத சகோதரர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன தவறு செய்யறாங்கன்னு சொன்னா, சின்ன வயசுலயே பசங்களை விட்டுறாங்க. ஒரு 5வது 6வது படிக்கும் போது அவனுக்கு வந்து குரான் வந்து மண்டையில ஏறலன்னு சொல்லி அடுத்து திருப்பி ஸ்கூல் அனுப்பிச்சிடறாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. சின்ன வயசுல வந்து பசங்களை வந்து ஹிப்ஸ்ல விடக்கூடாது. ஒரு 7வது 8வது அவனுக்கு ஒரு பருவம் அடைந்த பிறகு அவனை விட்டான்னு சொன்னா அவன் சிறந்த முறையில் வெளியே வருவான். சிறந்த முறையில் 5வது 6வது அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல படிப்பதற்கான சரியான இது இல்ல அப்படின்னு சொன்னீங்க. நேயர்கள் வந்து நன்றாக கவனிக்கும். இன்றைக்கு வந்து நம்ம 3 கல்வி நிறுவனங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று வந்து இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா என்ற கல்விக்கூடத்தை பற்றி பேசிக்கிறோம். அதுல படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு இப்ப போறாரு. அந்த படிக்கக்கூடிய மாணவர் சகோதரர் ஆசிக் என்ற சகோதரர் வந்து இங்கே உங்களுக்கான விடைகளை சொன்னாங்க. அதுக்கடுத்ததாக வந்து நம்ம பிரிஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் என்று சென்னையிலே இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே BA IS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு. இது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட். அந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட் வந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து இந்த BA IS முடிச்ச உடனே MA IS என்று மாஸ்டர் டிகிரியும் வச்சிருக்காங்க இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல. அதுக்கடுத்து வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் இன் இஸ்லாமிக் பினான்ஸ் என்று ஒரு பட்டய படிப்பையும் வைத்திருக்கிறார்கள். 3 வருடங்களுக்கான ஒரு பட்டய படிப்பு, டிப்ளமோ கோர்ஸ் இஸ்லாமிக் பினான்ஸ் என்று சொல்லக்கூடிய. இஸ்லாமிக் பினான்ஸ் என்று உலகளாவிய அளவிலே மிக பிரபலமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். என்று சொன்னால் இந்த வட்டி பொருளாதாரத்துக்கு எதிரான ஒரு மாற்று திட்டம் இஸ்லாமிக் பினான்ஸ் என்று சொல்லக்கூடிய திட்டம். இன்றைக்கு இந்த நம்முடைய பெரும்பாலான உலக நாடுகள் எல்லாம் இந்த பண இதிலே வந்து மாட்டிக்கொண்டிருக்கும் போது, எல்லா நாடுகளிலும் இந்த டிஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த இதில் இருந்த பொழுது இஸ்லாமிக் பினான்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய இஸ்லாமிய வங்கிகள் எல்லாம் ஒரு ஹெல்த்தி ஆர்கனைசேஷனாக, அதாவது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில இருந்ததாக நாம் வந்து சொன்னோம். அது வந்து இந்த இஸ்லாமிக் பினான்ஸ் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா பல நாடுகளிலே வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெற்றோர்கள் வந்து
நீங்க வந்து ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. அதாவது இஸ்லாமிக் ஸ்டடீஸ படிச்சா ஏதோ ஒரு மசூதியில தொழுக வைக்கக்கூடிய அந்த வேலை தான் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இஸ்லாமிக் ஸ்டடீஸை நீங்கள் படிப்பதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையிலும், அதாவது எல்லாரும் போற ஒரு பாதையில பிடெக், எம்இ, எம்டெக் என்று சொல்லக்கூடிய எல்லாமே வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் போய் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த கல்வி திட்டங்களில் போய் வந்து உழுகுறாங்க. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், எத்தனை பேருக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பிக்யூலியராக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பற்றி மக்களுக்கு அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனம் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து நம்ம வந்து இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனத்தின் சார்பாக தினந்தோறும் 7:30 மணி முதல் 8 மணி வரை இந்த கிருஷ்ணா டிவியில வந்து இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நம்ம தொகுத்து வழங்கிட்டு வரோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் வந்து ஏதோ முஸ்லிம்களுக்கான நிகழ்ச்சிகளாக நாங்க வந்து அளிக்காம, இது வந்து மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துக்களை அவர்கள் கொண்டுள்ள அந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அவர்களும் ரசிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை வந்து 7:30 to 8 மணி முதல் நிறைய மாற்று மத சகோதரர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே வந்து கேள்விகள் கேட்கிறாங்க. திருக்குரான் வேண்டும் என்று விரும்பக்கூடிய சகோதரர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்ணை வந்து கேட்டு பல திருக்குரான்களை வந்து நாங்கள் வந்து மாற்று மத சகோதரர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறோம். மக்களுக்கு இந்த ஓர் இறைவனை பற்றிய, ஒரு இறைவன் படைத்தவன் இறைவன் ஒருவன் தான், மற்றவை எல்லாம் படைப்பினங்கள், வொர்ஷிப் த கிரியேட்டர் நார் த கிரியேஷன், படைத்தவனை மட்டும் வணங்குங்கள், படைப்புகளை வணங்காதீர்கள் என்ற அறிவுரையை நாங்கள் மக்களுக்கு பல நேரங்களிலே சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆக அந்த வகையில் அவங்களும் வந்து நிறைய குரானுடைய பிரதிகளை வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துவதற்கு மிகப்பெரிய பொருளாதார சுமைகளில் தான் நம்ம வந்து அதிகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக இன்னும் ஒரு 10-15 நாட்களிலே அருள் வளம் மிக்க அருள் பொழியக்கூடிய ரமலான் மாதம் வர இருக்கிறது. ஆகையால இந்த ரமலான் மாதத்திலே மதுரையில் இருக்கக்கூடிய நேயர்கள் இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனத்திற்கு உங்களால் ஆன முடிந்த நன்கொடைகளை, இதுக்கு வந்து ஜக்காத்து கூட, ஏன்னா இது தாவா பணி தான் நாங்கள் பெருமையாக செய்கிறோம், இதுல ஜக்காத்தினுடைய ஒரு பகுதிகளை கொடுக்கலாம் என்று ஃபத்வாக்களுக்கெல்லாம் கொடுத்துறாங்க. அதனால உங்களுடைய நன்கொடைகள், உங்களுடைய ஜக்காத்துகளை எங்களுடைய இந்த இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனத்திற்கு கொடுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக எந்த ஒரு நம்ம வந்து வருமான ரீதியாக எதுவும் இல்லாமல் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது வந்து நம்ம கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே வந்து நம்ம வந்து அவங்களிடத்திலே அந்த வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிக் கடைசி ஒரு காலர் வராங்கன்னு பாத்துறோம். ஹலோ, வாலைக்கும் சலாம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அகமது. சொல்லுங்க. சொல்றாங்களா, அதை பத்தி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. எதுமா? மக்தப் மதர்சா காலையில நடத்துறாங்க. மக்தப் மதர்சாவை பத்தி விழிப்புணர்வு இல்லாம இருக்குங்கிறீங்களா? ஸ்கூல்ல அதாவது ஒரு 7 ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க 50-100 பிள்ளைங்க இருக்குங்க. ஆனா அந்த மக்தப் மதர்சா வெறும் 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க தான் இருக்கு, முஸ்லீம் பிள்ளைங்க. ஆமா ஆமா ஆமா. அது அந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டம் இந்த நீங்க சொன்ன மனப்பாடம் பண்றது, குர்ஆன் மனப்பாடம், மதீனா யூனிவர்சிட்டி எல்லாமே அதுக்கு அடுத்த கட்டம். அதை பத்தி நீங்க அவரை மக்கள்கிட்ட சொல்லுங்க. கரெக்டா, நல்லா சொன்னீங்க. நீங்க வந்து அந்த மக்தப் மதரசா அடிப்படை இல்லாமல் எப்படி போய் நம்ம வந்து ஹிப்ஸ் படிக்க முடியும் அப்படின்னு அந்த சகோதரர் கேட்கிறாரு. அதுக்கு எப்படி இன்னைக்கு சூழ்நிலையில எப்படி இருக்கு அப்படின்னு? மதுரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மதுரையில நிறைய மக்தப் மதரசா இருக்கு. ஆனா அதுல வந்து தஜ்வீத் முறைப்படி எந்த ஒரு மதரசாலும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அவங்க படிச்சாலும் ஏதோ ஏறக்குறையா படிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதனால வந்து நம்ம மக்தப் மதரசா முதல்ல உருவாக்கணும், ஒழுங்கான ஆசிரியரை வச்சு உருவாக்கணும். சில ஒரு இடங்கள்ல மட்டும்தான் அங்க மக்தப் மதரசா இருக்குது. ஆனா அதை வந்து நம்ம ஒழுங்கா தஜ்வீத் முறைப்படி, தஜ்வீத் என்று சொன்னால் குர்ஆனை வந்து அதனுடைய உண்மையான முறைப்படி நம்ம ஓத வேண்டும். மஹ்ரஜ் தஜ்வீத் என்று சொல்லுவாங்க. இது வந்து சவுதி முறைப்படி ஓத வேண்டும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுனாங்களோ அந்த முறைப்படி நம்ம ஓதுனாதான் அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் நமக்கு தெரியும். அதே முறைப்படி நம்ம இன்ஷா அல்லாஹ் சில மதரசாக்களை ஆரம்பிக்கணும். மக்கள் மத்தியில இதன விழிப்புணர்வு நம்ம வந்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். நீங்க இன்ஷா அல்லாஹ் எல்லா துறைகளிலுமே நம்ம வந்து முன்னேற வேண்டியிருக்கு. அதனால நம்ம பார்ப்போம்.
எல்லா துறைகளிலுமே வந்து மக்தப் மதரசா அவர் சொன்ன மாதிரி மக்தப் மதரசா, இப்ஸ் மதரசா இதுக்கான விழிப்புணர்வுகளை இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனம் நடத்தி வருகிறது. நடத்தக்கூடிய மற்ற நிறுவனங்களுக்கும் இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனம் தங்களுடைய ஆதரவையும் அவர்களை பற்றிய விழிப்புணர்வு, பிரசிடென்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜாக்கிர் நாயக்குடைய பள்ளி, மதினா பள்ளி, இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சமூக நோக்கத்திலே தான், ஒரு ஆர்வத்திலே தான் நம்ம மக்களுக்கு வந்து இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஆகையாலே உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் இந்த மதரசா, இந்த பள்ளிக்கூடங்களிலே, இந்த பள்ளி நிறுவனங்களிலே, இந்த கல்வி நிறுவனங்களிலே சேருங்கள். மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமான எந்த சந்தேகங்களாக இருந்தாலும், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களாக இருந்தாலும், அல்லது இந்த கல்வி நிறுவனங்களில் சேருவது சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகங்களாக இருந்தாலும், நீங்கள் எங்களுடைய இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நிறுவனத்தினுடைய தொலைபேசி எண் கீழே ஸ்க்ரோலிங்ல இருக்கு, அதுல நீங்க பாருங்க, தொடர்ந்து பாருங்க. இந்த நிகழ்ச்சியை முடிவடைக்கக்கூடிய இந்த நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் மதீனாவிலிருந்து இங்கே வந்திருக்கீங்க, சென்னைக்கு வந்திருந்தீங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து இங்கே வந்திருந்ததுக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் உங்களுக்கு இமையிலும் மறுமையிலும் பல கூலிகளை வழங்கட்டும். நீங்களும் இந்த பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இந்த சமுதாயத்துக்கு பல பணிகளை ஆற்ற வேண்டும், பல பணிகளை ஆற்றக்கூடிய மாணவர்களை எவர்காலத்திலே உருவாக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிக்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள்